ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒயர்லெஸ் மூலிமா எப்படி வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுவும் வந்து எந்த வித நெட் கனெக்ஷன் இல்லாத ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஃபோன்லேருந்து லேப்டாப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்க ரவுட்டரை வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் லேப்டாப், டெஸ்க்டாப் எதுலேயும் ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எந்தவித நெட் கனெக்ஷன் இல்லாத உங்கள் ஃபோனில் இருக்கிற படம், வீடியோஸ் இல்லாட்டி வந்து ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் லேப்டாப்லேயோ இல்லாட்டி டெஸ்க்டாப்லேயே நீங்கள் அதை ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அதை காப்பி பண்ணிக்கவும் முடியும். உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற டேட்டா எடுத்து டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபைல்லே நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் லேப்டாப்லேயும் வச்சுக்கலாம். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் ரவுட்டரில் வந்துட்டு சேம் ஒய்ஃபை நெட்வொர்க்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ரவுட்டரை வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரவுட்டில் வந்துட்டு என் ஃபோனுக்கு வந்து நான் வந்து சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரவுட்டிலிருந்து டேரெக்டாக நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து நான் வந்து டெஸ்க்டாப் தான் வச்சுருக்கேன்னா நீங்கள் த்ரூ வந்து லேண்ட் கேபிள் மூலிமா நீங்கள் ரவுட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து எப்படி பண்ணியிருந்தாலும் இந்த நெட்வொர்க் வந்து ஒரே சேம் நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். இந்த ரவுட்ரு வந்துட்டு இந்த ஃபோன்லேயும் கனெக்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் லேப்டாப், டெஸ்க்டாப்லேயும் வந்துட்டு சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டா வந்து ஈஸியாக நீங்கள் உங்கள் லேப்டாப் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து நெட் கனெக்ஷன் இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒய்ஃபையோட கனெக்டிவிட்டி இருந்தாலே போதும். ஓகே, இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், உங்கள் ரவுட்லேருந்து டேரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபோனில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். என்னுடைய டேட்டா யூஸரில் வந்துட்டு ஜியோ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய எம்ஐ ரவுட்டர் வந்து டேரெக்டாக வந்துட்டு ஒய்ஃபை மூலிமா நான் என் ரவுட்டில் வந்து ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ஒய்ஃபை FTP சர்வர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ கீழே நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் வந்து எந்தவித கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு ரவுட்ரு மூலிமா டேரெக்டாக வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உங்கள் ரவுட்டில் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் லேண்ட் கேபிள் மூலிமா, டெஸ்க்டாப் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு ஒய்ஃபை மூலிமா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த திஸ் கம்ப்யூட்டரில் போயிட்டு உங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிறது ரெண்டுமே வந்து சேம் நெட்வொர்க்கில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.31.142 வந்து இருக்குது. இப்போ அதே மாதிரியே என்னோடய கம்ப்யூட்டர் வந்து சேம் நெட்வொர்க்கில் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். சிஎம்டி கொடுத்துட்டு ஐபி கான்ஃபிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், சேம் சீரீஸில் தான் இருக்குது. ஐபி அட்ரஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு வந்து எனக்கு 100 எடுத்திருக்கு. இந்த ஃபோனுக்கு வந்து எனக்கு 142 ஐபி அட்ரஸ் எடுத்திருக்கு. பட் வந்து எனக்கு வந்து ஒரே சேம் நெட்வொர்க்கில் தான் இருக்குது. 192.168.31 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே 31 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்கள் திஸ் கம்ப்யூட்டரில் போயிட்டு அதுக்கு முன்னால் உங்கள் ஃபோனில் வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஒரு பர்மிஷன் கேட்கும், எஸ் கொடுத்துட்டு பேக் வந்துடும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஒரு ஐபி அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து போர்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிரும். அதாவது சர்வர் யூஆர்எல் அப்படிங்கிறது. இந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ண முடியலன்னா இந்த பார்கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு வந்துடும். இதை எப்படி வந்து ஸ்கேன் பண்ணி இந்த யூஆர்எல் வந்து வர வைக்கிறது அப்படிங்கிறது நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த யூஆரில் வந்துட்டு உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் இல்லை லேப்டாப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த திஸ் கம்ப்யூட்டரை. இப்போ மவுஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஏ நெட்வொர்க் லொக்கேஷனுங்கிறத நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ சேஞ்ச் ஏ கஸ்டமர்ஸ் நெட்வொர்க் லொக்கேஷனில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு
இந்த சர்வர் URL இருக்குல்ல ftp://192.168.31.142:222:1ங்கிறது அப்படியே இங்கே டைப் பண்ணிங்க. அதாவது நெட்வொர்க் ஆர் இன்டர்நெட் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல இந்த இடத்துல நான் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து ஈஸியாக வந்துருச்சு. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப இந்த URL உங்கள் ஃபோனில் என்ன வந்துட்டு இங்கே காட்டுதோ அப்படியே இங்கே டைப் பண்ணிங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் வந்து ஒரு மிஸ்டேக் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மறுபடியும் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிரும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ உங்கள் ஃபோனுக்கு வந்து என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து மை ஃபோன் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ ஃபினிஷ். இப்போ வேறு கொடுத்த உடனே என்னுடைய ஃபோனில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் வந்து அப்படியே எனக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஃபோனில். உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் வந்து இந்த மாதிரி வியூ ஆகும். இதில் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்க முடியும். அதேமாதிரி உங்கள் கம்ப்யூட்டர் இருக்கிற படம் பாட்டு எல்லாமே வந்துட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர்லேயே வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு ஃபோல்டரில் போயிட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு நேம் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். சும்மா test 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து உங்கள் ஃபோனில் வந்து இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன் டைம் வந்துட்டு கீழே எடுத்துட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிரும். இந்த இங்கே இருக்குது. இப்போ நான் இது வந்து ஓப்பன் பண்ணுறேன், எதுவுமே இல்லை. இப்போ ஒரு ஃபோல்டர் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன், ஆல்ரெடி இருக்குது. ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை தூக்கி நான் போடுறேன். இப்போ என் ஃபோனில் வந்துட்டு பேக் போயிட்டு மறுபடியும் நான் வந்து அந்த டெஸ்ட்டு ஃபோல்டரே மறுபடியும் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்துட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் பார்த்துட்டு ஈஸியாக வந்து எதை வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணிக்க முடியும், ஈஸியாக வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள் ஃபோனில் இருக்கிற எந்த டேட்டாஸ் வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இதை காப்பி பண்ணி இப்போ ஃபோனில் இருக்கிற டேட்டா வந்து நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து காப்பி பண்ணுறேன். ஃபோனில் இருக்கிற டேட்டா வந்து சிஸ்டத்துக்கும், சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டா வந்து ஃபோன்லேயே வந்து எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நெட் கனெக்ஷன் இல்லாத நான் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு சிஎம்டின்னு கொடுத்துட்டேன் கமெண்ட் ப்ராம்ப்டில். இப்போ வந்து நான் வந்து பிங்க்குன்னு கொடுக்குறேன். பிங்க்குன்னு கொடுத்துட்டு 8.8.ன்னு கொடுக்குறேன். இப்போ என்னோடய சிஸ்டத்துக்கு வந்து இப்போ நெட் கனெக்ஷன் வந்து எனக்கு இப்போ வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ரிப்ளை ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என் ஃபோனுக்கு வந்து நெட் கனெக்ஷன் இல்லை, பட் என் சிஸ்டத்துக்கு வந்து நெட் கனெக்ஷன் இருக்குது. நான் வந்து டாப்பிக்கில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நெட் கனெக்ஷன் இல்லாதே வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அதை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னுடைய ரவுட்டில் இருக்கிற மெயின் வந்து வேன் கனெக்ஷனை நான் வந்து பிடுங்கி விட்றேன். இப்போ நான் பிடுங்கி விட்ட உடனே இங்கே வந்து எனக்கு லைன் கட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் இருக்குது பாரு, இங்கே வந்து இந்த இன்டர்நெட் ஆக்சஸ்ங்கிறது எனக்கு வந்து நெட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி காட்டும். இப்போ லேண்ட் கேபிளில் நான் வந்து பிடுங்கி விட்றேன். பிடுங்கி விட்டுட்டேன். இப்போ பாரு, இப்போ வந்து லோக்கல், அதாவது எனக்கு ரவுட்லேருந்து வர லேன் வந்து எனக்கு சிஸ்டத்துக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபோனுக்கும் வந்து எனக்கு வந்து ஒய்ஃபை வந்து லோக்கலில் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து நெட்டு மட்டும் எங்கேயுமே இல்லை. ரெக்வஸ்ட் டைம் மட்டும் வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து நெட்டு வந்து கனெக்ட் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். பாரு, நெட் கனெக்ஷன் வந்து இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ரெக்வஸ்ட் டைம் மட்டும் வந்து இந்த கூகுள் டைரக்ட் ஐபி அட்ரஸ் வந்து பிங் பண்ணுறப்பே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, இப்போ வந்துட்டு எப்படி வந்து ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபோன்லேருந்து சிஸ்டத்துக்கும் சிஸ்டத்துலேருந்து ஃபோனுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் நெட் கனெக்ஷன் இல்லாத எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஆப்பில் வந்து சில விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வைஃபை எஃப்டிபின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண வாட்டி இந்த செட்டிங்ஸ்க்கு வந்து போயிடும். செட்டிங்ஸில் போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது வந்துட்டு இதனுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதாவது இந்த போர்ட் நம்பருங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இந்த எஃப்டிபிக்கு, அதாவது அந்த எஃப்டிபி ஐபி அட்ரஸ் போட்டுட்டு அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து போட்டிங்களே, அது வந்து இது தான். அதாவது இந்த எஃப்டிபியோட போர்ட் ஐடி இந்த 4. இதை வேணால் மாற்றிக்கலாம், இல்லாட்டி வந்து அப்படியே விட்டுறலாம். இப்போ நான் வந்து இதை கேன்சல் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு உங்கள் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யார் வேணாலும் பார்க்கலாம். அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிட்டேன்னா யாருமே வந்து பார்க்க முடியாது. அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்க்கணுன்னா இந்த மாதிரி யூசர் ஐடின்னு இருக்குல்ல, இங்கே ஜஸ்ட் இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டுன்னு இருக்குது, பாஸ்வேர்டில் பார்க்குறேன். இது வந்து ஆண்ட்ராய்டு தான் இருக்குது. அது எப்படின்னா பேக் சைடு நான் வந்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த வாட்டி இங்கே வந்து பாருங்கள், இங்கே தெரியுதா யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு. இந்த யூசர் ஐடிங்கிறது தான் நான் வந்து காட்டினேன்ல, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபோனுக்கு வந்து என்ன யூசர் நேம் வைக்கிறீங்களோ வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி லோக்கலில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் மற்றவங்க யாரும் வந்து இதை பார்த்துக்க முடியாது. பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு தான் இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். செட்டிங்ஸில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் வந்துட்டு இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லினக்ஸில் வந்துட்டு இந்த எஃப்டிபி வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த 3மே. அதாவது இந்த 2மே, இந்த எஸ்எஸ்எல்ங்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து எஃப்டிபி டிஎஸ்எல் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரூட் ஃபோல்டர் அப்படிங்கிறது. என்னென்னா நீங்கள் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆண்ட்ராய்ட் கனெக்ட் பண்ண உடனே இத்தனை ஃபோல்டரும் எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு ஃபோல்டர் மட்டும் எனக்கு ஓப்பன் ஆனால் போதும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த டிசிஎம் இதில் தான் எனக்கு வந்து சேவ் ஆகும். இந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் எனக்கு ஓப்பன் ஆனால் போதும், மற்ற எதுவுமே தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த ரூட் ஃபோல்டர் இருக்குது பேர், இதில் போய்ட்டு ரூட் ஃபோல்டரில் போய்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் போய்ட்டு அந்த டிசிஐஎம்பின்னு இருக்குல்ல, இதை கொடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரீட் ஒன்லி. உங்கள் ஃபோல்டர் வந்துட்டு நீங்கள் வியூ மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற வந்து எதுவுமே டெலீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் ஃபோல்டர் வந்து நீங்கள் எதை வேணால் ஃபைல் மேனேஜர் பார்த்துக்கலாம். பட் எதுவுமே நீங்கள் டெலீட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் ஃபோல்டர் வந்து எதுவுமே நீங்கள் டெலீட் பண்ண முடியாது. ஓகே, இந்த டிக்கை நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து விட்றேன். ஓகே, இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரவுட்டர் மூலிமா எப்படி வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற டேட்டா ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு சிஸ்டத்தில் வந்து பார்க்குறது, அதை வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.